வந்து உமையன். நான் திண்டுக்கல் மாவட்டம். 2007ல திருமணம் செஞ்சேன். 2007 திருமணத்துக்கு முன்பு அப்பப்போ குடிப்பேன். அ கணேஷ் போடுவேன், பான் பராக் போடுவேன். காலத்தின் கட்டாயமா வந்து அந்த குடிய வந்து கொஞ்சமா கல்யாணத்துக்காக மனைவிக்காக வந்து விட்டு குடுக்கணுங்கிற எண்ணத்தில வந்து அந்த குடிய மட்டும் அப்பப்ப குடிக்காம இருந்தேன். ஆனா வந்து பான் பராக்க வந்து என்னைக்கு நிச்சயம் பண்ணேனோ, அன்னைக்கே வந்து விடணும்ங்கிற ஒரு வைராக்கியத்தில விட்டேன். ஆனா, இப்ப கணேஷ் பாளைய மட்டும் என்னால வந்து விடவே முடியல. ரொம்ப அடிக்ட்டா இருந்துச்சு. இத விட என்ன கொடுமைன்னா, அதுக்கு முன்னால வந்து ஒரு கணவன், மனைவி வந்து குடும்பத்தோட இருந்தாலும் கூட, நான் போய் தட்டி எழுப்பி, "எப்பா கணேஷ் குடுப்பான்னு." கணேஷ் இல்லைன்னு சொல்லிட்டா கூட நான் போயி, வாப்பா போயிட்டு வந்துருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பக்கத்து ஒரு 2 கிலோமீட்டர் போய் நடந்து போய் வாங்கிட்டு வருவோம். அப்படி இருந்துச்சு. காலத்தின் கட்டாயமா வந்து ஏதாச்சும் உடன்மையா வைக்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சு. அதனால வந்து மன உளைச்சல், இப்ப வீட்ல சண்டைலாம் போட்டு, அ கோவிச்சுக்கிட்டு ஊருக்கு வரணுங்கிற எண்ணத்துலலாம் இருப்பா. திடீர்னு வந்து என் ஊர்லேருந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்துட்டு, அப்புறம் கொஞ்சம் சரி கட்டி வீட்டுக்கு அப்படிலாம் கூட்டிட்டு போய் பல தடவ சண்டை சச்சரவுலாம் இருந்துச்சு. அப்புறம் என்ன செய்றதுங்கிற ஒரு காலத்தில நம்ம ஏதாச்சும் செய்யணுங்கிறதுக்காகத்தான் இருந்தேன். இருந்தாலும் என்னால விட முடியல. அப்புறம் ஒரு ஒரு கம்பெனில போய் வேலை பார்த்துருக்கிறேன். கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, ஆ அங்க போய் இந்த கணேஷ் பல்னால தான் வந்து ஆ ஒரு உணவுப் பொருள் தயார் பண்ற கம்பெனி. அந்த கம்பெனில வேலை பார்க்கும்போது கணேஷ் பல் போட்டதுனால வந்து நான் என் வேலையே இழந்தேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தேன். மீண்டும் வீட்ல இருந்தேன். மீண்டும் வீட்ல வந்து மன உளைச்சல், மீண்டும் சண்டை சச்சரவு இருந்துச்சு. அப்புறம் என்னடா செய்றதுன்னு சொல்லிட்டு காலத்தின் கட்டாயமா இருந்துகிட்டு இருக்கும்போது, என் வீட்டுக்காரம்மா வந்து இதனால வந்து பிள்ளைய சாக்கு வச்சுக்கிட்டு, அவங்க அப்பா வீட்ல போய் பிள்ளைகள படிக்க வைக்க போறேன்னு சொல்லிட்டு, ஏற்கனவே என் மகன வந்து எல்கேஜி வந்து அவங்க ஊர்ல சேர்த்தாங்க. மாமனார் வீட்ல. போய் 6 மாசம் சேர்ந்தோனே பிள்ளை அழுகுது அப்படி இப்படிங்கிற சாக்குல வந்து ஊர்ல போய் அங்க இருந்துக்கிறான். அப்புறம் ஊர்ல போய் இருக்கமே நம்ம வந்து கணேஷ் பையில போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் காலத்தின் கட்டாயமா கீழ விழுந்து கால் கிராக் ஆயிருது. 1 வருஷம் வந்து மனைவி இல்லாம, தாய் தாய் வந்து தம்பி வீட்டுக்கு போயிருவாங்க. தகப்பன் வந்து நம்மள பெத்த கடமைக்காக வந்து சாப்பாடு போடணுமே வைக்கணுங்கிறதுக்காக அவரு வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு, செய்ய வேண்டிய ஏதோ முடியாத வேலையெல்லாம் என்ன செய்யணும்னு சொல்ல முடியல. அப்படி 1 வருஷம் கஷ்டப்பட்டேன். 1 வருஷம் கஷ்டப்படும்போது, என்ன செய்யறது? ஏது செய்றதுன்னு சொல்லிட்டு, எத விடணுங்கிறது தெரியாம இருக்கும்போது, 1 வருஷம் கழிச்சு ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஸ்க்ரூவ எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அப்படிங்கும்போது 1 வருஷம் கழிச்சு நம்ம ஏதாச்சும் விடணுமே அப்படிங்கிறபோது, இப்போ குடும்பமும் இப்படி தனியா பிரிஞ்சு போய் அங்க இருக்குதே அப்படிங்கிற எண்ணத்துல இருந்துச்சு. தப்பாவும் சில பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. "இவன் பாரு வேலை வெட்டிக்கு போகாம இப்படியே இருக்கிறான், பொண்டாட்டி அங்கிட்டு இருக்குது, இவன் பாட்டுல இப்படி சுத்துறான்." நம்ம ஏதாச்சும் விடணுங்கிற மாரி திண்டுக்கல்ல வந்து ஒரு ஏஐ மீட்டிங் நடந்துச்சு. அந்த ஏஐ மீட்டிங்க்கு வந்து 2, 3 தடவ போயிட்டு இருந்தேன். அந்த ஏஐ மீட்டிங்ல போனதுல வந்து ஆ ஒரு மாற்றம் தெரிஞ்சுச்சு. அந்த கால நொண்டிக்கிட்டே போய் அந்த ஏஐ மீட்டிங்க கேட்டதுனால வந்து, சரி நம்ம ஏதாச்சும் விடலாம்ங்கிறதுக்காக 1 வருஷம் கழிச்சு, அந்த கணேஷ் பயல விட்டேன். அப்படியே ஒரு ரிலீஃப் ஆச்சு. இப்ப இன்னைக்கு வந்து அந்த போடாதனால வந்து 1 வருஷம் வந்து வீட்லயே தான் இருந்தேன். வீட்டுக்காரம்மா வந்து அப்புறம் நம்மள வந்து கூட்டிட்டு போயி, நான் அப்ப கூட சொன்னேன், "நீ உங்க ஊருக்கு வரல" அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா சொன்னுச்சு, "நீ வா நம்ம ஊர்ல போய் இருந்துக்கலாம்னு" சொல்லுச்சு. அப்புறம் என் மாமனாரே 2,00,000 பணத்த குடுத்து, ஆ வீடு ஒத்திக்கு புடிச்சு இன்னைக்கு குடியிருக்கிறேன். இன்னைக்கு 10 ஆண்டு காலமாக வந்து நான் சந்தோஷமா வாழ்றேன். இதுக்கெல்லாம் காரணம் வந்து குடி, மது, புகையில இது இருந்ததுனால தான் என் குடும்பம் நடுத்தெருவுல இருக்கிற மாரி இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டதுனால வந்து, இன்னைக்கு நிம்மதியா வாழ்றோம். இன்னைக்கு என் பையன் வந்து +2 படிக்கிறான். மெட்ரிகுலேஷன்ல. பாப்பா வந்து இப்ப 10த் படிக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலு தான். இருந்தாலும் வந்து மெட்ரிகுலேஷன் இது படிக்குது. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறான். அதுக்கு காரணம் வந்து குடி, மது, புகையில, கணேசு, பான் பிராக்கு, தண்ணிய விட்டதுனால வந்து இன்னைக்கு வந்து குடும்பம் சந்தோஷமா வாழ்றான்.
வந்து கணேஷ் பையில சிகரெட்டு, குடிபோதையிலேருந்து விடுவிடுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு நல்லது. உங்க குடும்பத்துக்கு நல்லது. அப்படி விட்டு அது வெளிவருவதற்கு முதல்ல உங்களுக்கு உங்கள் பாதம் தொட்டு நான் வணங்குகிறேன். அதேபோல வந்து இனிமேல் குடிக்காதீங்க, குடிக்காதீங்க, குடிக்காதீங்க என்று சொல்லி அ என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.